ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேக் தான் பண்ண போகிறோம். இந்த 2 பாக்ஸில் எந்த பாக்ஸ் வைக்கிறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரெண்டுமே பார்க்க அழகாக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம இந்த சர்க்கிளே வச்சிடலான்னு இதே சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரீம் கேக்கு ஃபஸ்ட்டு லேயராக சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் வைக்க போகிறோம். என்னடா இது கருப்பாக ஒரு மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுதான் ஹோம்மேட் சாக்கோ சிரப். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை வெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் ஸ்பாஞ்சுக்கு இப்போ நம்ம இந்த சாக்கோ சிரப்பை வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயருக்கு நம்ம சாக்கோ மூஸ் தான் கொடுக்க போகிறோம். சாக்கோ மூஸ் நம்ம நிறையாவே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ரீம் கேக் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் லேயரும் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் லேயராக நம்ம டார்க் சாக்லேட் கனாஷ் தான் கொடுக்க போகிறோம். டார்க் சாக்லேட் கனாஷ் கூட நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், ஹேசல் நட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம டார்க் சாக்லேட் கனாஷ் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம 4th லேயராக மில்க் சாக்லேட் தான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். லைட்டாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிரேக் பண்ணுறப்ப சூப்பராக பிரேக் ஆகி வரும். அவ்வளோதான், 4th லேயரும் முடிஞ்சிருச்சு. இப்போ 5th லேயருக்கு ஃபைனல் டச்சாக கொக்கோ பவுடர் தான் டஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா சுற்றி கவர் ஆகிற மாதிரி டஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், 5 லேயர்ஸும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்மளோட லோகோவையும் பேஸ்ட் பண்ணிடலாம். உங்கள் யாருக்கெல்லாம் ட்ரீம் கேக் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.